நண்பர்களே மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று பழமை போல தாயக நிகழ்வுகளோடு மட்டுமல்ல, தாயகத்தில் இருந்து புலம்பெயர்ந்து தமிழகத்தில் கும்மிடிப்பூண்டி முகாமில் வாழ்கின்ற ஒரு செயற்பாட்டாளர் துளிர் என்ற ஒரு நிறுவனத்தையும் நடத்தி குழந்தைகளுக்கான உதவி திட்டங்களை வழங்கி வருபவர், பல்வேறு விருதுகளையும் வென்றிருக்கின்றார். பிரதீபன் காங்கேசன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் தமிழகத்தில் இருந்து. வணக்கம் பிரதீபன். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னடா தமிழக முகாம்களை எவ்வளவு காலம் வாழ்றீங்க, எங்க இருந்து வந்தீங்க, அங்க நிலவரங்கள் எப்படி இருக்கு? அண்மையில உங்களுடைய முகாமில சிவகுமார் என்பவர் உங்களுடைய முகாமினுடைய தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த பின்னணி என்ன, அந்த விஷயங்களை சொல்லுங்க. நான் தொடர்ந்து நான் உரையாடலுக்குள்ள நுழைவேன். 2012ஆம் ஆண்டு நான் இந்த முகாமுக்கு நான் வந்தேன், கும்மிடிப்பூண்டி முகாமுக்கு நான் வந்தேன். அந்த முட்டத்துல இருந்து நான் இங்க வந்தபோது இந்த முகாமெல்லாம் பார்க்கும்போது மக்கள் பொருளாதார ரீதியான ஒரு அடிப்படை வசதிகள் கூட அவர்களிடம் இல்லாத ஒரு சூழ்நிலையா நான் பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் சின்ன 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 வீடுகள்லாம் அப்படியே லைன் வீடுகள்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கும். ஒரு ரூம் இருக்கும், அந்த ஒரு ரூம்ல 5 பேர் இருப்பினம், 6 பேரும் இருப்பினம். ஒரு சின்ன ஓடைக்குள்ள தான் அவருடைய வாழ்க்கையே இருந்தது இந்த முகாமுக்கு நாங்க பார்க்கும் போதெல்லாம். ஆனால் காலப்போக்குல வந்து அமைப்புகள், இப்ப நாங்க துளிர் அமைப்பு மட்டும் எங்களுக்கான உதவிகளை வந்து பல அமைப்புகள் எல்லாம் இந்த முகாம் மட்டுமே 110 முகாமுக்கும் பல அமைப்புகள் உதவி செஞ்சிருக்கிறது. ஜிஆர்எஸ் நிறுவனம் செய்திருக்கிறது, ஆஃபர் நிறுவனம் செய்திருக்கிறது, அல்ட்ராபோன் நிறுவனம் செய்திருக்கிறது. ஏனைய இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறுவனங்கள்லாம் இந்த முகாம்களுக்கான உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கணும், இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. செய்து கொண்டு இருக்கணும். அது அரசாங்கங்களும் சில உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்குது, இந்த வரைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கணும். அப்ப இந்த முகாம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் படிப்படியா மக்கள் தங்களுடைய சொந்த காசுல உழைப்புல அவைக்கு ஆசைக்கு ஏற்ற மாதிரியான வீடுகளை முகாம்களே தங்க சொந்த பணத்திலேயே நிறைய பேர் வீடுகளை கட்டிட்டு, சரிதானே, பெரிய கட்டி நல்ல ஒரு டெவலப், ஒரு அளவுக்கான டெவலப்புக்கு அங்கே மக்கள் வாழ்றக்கூடிய தன்மைக்கு தங்களால செய்து கொண்டு வர்றீங்க. அதுக்கு பிற்பாடுதான் இந்த அரசாங்கங்கள் எல்லாம் வீடு கட்டுறதுக்கான அறிவிப்புகளை அறிவித்தது. இதுக்கு முன்னுக்கு வந்து இந்த அறிவிப்புகள் இல்லை, வீடு கட்டுறதுக்கான திட்டமும் முதல் இல்லை. இப்ப நீங்கள் வந்து இப்ப கேட்டிருந்தீங்க, இப்ப எங்களோட முகாம் தலைவர் வந்து இறந்ததுக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் உண்மையிலேயே வந்து இந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும் என்று நினைப்பவர் ஒருவர். எல்லாமே இந்த மக்களுக்கு கிடைக்கணும், இந்த மக்கள் இப்படித்தான் வாழணும், எல்லாமே எந்த குறைபாடுகளும் இருக்கக்கூடாது. தங்களுடைய ஒரு செய்கின்ற செயல்பாட்டுல வந்து அரசாங்கம் செய்கின்ற செயல்பாட்டுல கூட குறை அவர் பார்ப்பார். இது எங்களுக்கு சரியா நீங்க செஞ்சு கொடுக்க இல்லை, இது வந்து நீங்க சரியா செஞ்சுதாங்கன்னு சொல்லி அரசாங்கத்தோடய நின்று போராடக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட இருக்கு. ஒரு நல்ல செயல்பாட்டாளர் தான், அதை நாங்க மறக்க முடியாது. நல்ல செயல்பாடுகள்ல அவருக்கு கொஞ்சம் இருக்குது. ஆனா கொஞ்சம் இந்த கோபங்கள், சில கோபங்கள் என்று ஒரு மனிதனுக்கு இருக்க செய்யும். அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிருந்தால் இந்த சாவு வந்திருக்காரு. இது ஒரு உள் மோதல் காலம். இலங்கை தமிழர்கள் தான் அவரை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிர்வாக கட்டமைப்பு சொல்லி சொன்னால், ஒரு தலைவர்கள் சொல்லி சொன்னால் செயலாளர் இருக்கலாம், பொருளாளர் இருக்கணும், அதுக்கு தொண்டர்கள் இருப்பார்கள். ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு முகாம் சார்ந்து பேசும்போது ஒரு அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகத்துல வந்து நாங்கள் எந்த கோரிக்கையோ இருந்தாலும் சரி, அல்ல ஒரு முகாமுக்குள்ள ஒரு விலத்திட்டம் நடக்கிறதா இருந்தாலும் அந்த அலுவலகத்துல வச்சுதான் நாங்கள் பேசணும். அதுதான் ஒரு நிர்வாக கட்டமைப்பு. அப்ப நாங்க தனிப்பட்ட முறையிலேயோ இல்ல தனித்து நின்று நாங்கள் போய் பேசுவது வந்து சில முரண்பாடுகளை கொண்டு வந்து விடும். இப்ப முரண்பாடுகளை எப்படி சொல்றது, இப்ப நாங்கள் மக்களுக்கு பிடிக்காத கோபம் வரும்போது நாங்கள் எதனாலும் பேசலாம் இல்லையா? அது எல்லாரும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். ஒரு முரண்பாடு வளர்ந்துருக்காங்க, முரண்பாடு வளர்ந்துருக்குது. ஆனா இது வந்து வேணும் மட்டும் இது நடக்க இல்லை. வேணும் மட்டும் வேற கொலை செய்யணும் ஒன்றும் அவர்கள் முடிவெடுக்கவில்லை. இது ஒரு தச்சலாக நடந்த ஒரு விடயம். அது இந்த மாதிரி ஒரு கொலையில வந்து அது முடிஞ்சிருக்கிறது. கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு இருந்தால் அந்த பகுதியும் காப்பாற்றப்பட்டிருக்கலாம், இவரும் காப்பாற்றப்பட்டிருப்பார். இவரும் இல்ல, அந்த குடும்பமும் இல்ல. இல்ல அதான் முக்கியம். என்னன்னா நாங்கள் வெறுமனே கோபதாபங்கள் அல்லது பகை உணர்வுகளோட செயற்படுகின்ற பொழுது ரெண்டு தரப்புமே பாதிக்கப்படுது. இப்ப ரெண்டு பகுதியும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப வந்து பாடசாலைக்கு செல்ல வேண்டிய குழந்தைகள் இருக்கணும், பெரிய கல்லூரிக்கு போகக்கூடிய குழந்தைகள் மாணவிகள் இருக்கணும். இவர்களுடைய படிப்புகள் எல்லாம் வந்து இன்றைக்கு கேள்விக்குரிய மாறி இருக்கிறது. அப்ப நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் ஒரு பொறுமையா கடைப்பிடிச்சு இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம்னு ரெண்டு பகுதியும் யோசிச்சிருந்தால் ரெண்டு பேரும் இந்த முகாம்ல நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம். அந்த குடும்பமும் நல்லா இருந்திருக்கும், இந்த குடும்பம் நல்லா இருந்திருக்கும்.
இது எல்லாருக்கும் ஒரு படிப்பினையா இருக்கணும்னா இவர்கள் குடும்பஸ்தர்கள், இவருக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருந்தும் அந்த பொறுமையை இழந்ததால 2 குடும்பம் இன்னைக்கு நடுத்தருக்கு வர வேண்டிய நிலைக்கு வந்திருக்கு. இல்ல கண்டிப்பான நாங்கள் அதான் சொல்றோமே, நாங்கள் எதுனாலும் செய்யலாம், எங்களுக்கும் புள்ள கூட்டி இருக்குது. இப்ப நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள் வந்து இது இல்ல, இந்த மாதிரி சிந்தனைகள் கிடையாது. நாங்கள் இப்ப இன்றைக்கு புலமையந்தி இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் மறுபடியும் எங்களோட தாயத்துக்கு போகணும்ன்ற ஒரு ஆசையோட தான் நாங்கள் இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும், கிடைக்காம போகலாம். அதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. அன்னைக்கு அவர் பேசும்போது சொன்னார், இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகள்ல இருந்து வந்தாங்கலாம் குடியுரிமை கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா இவருக்கு குடியுரிமை கொடுக்கறதா கண்டிப்பா அவன் யோசிப்பான். நாங்கள் சாதாரணமான ஈழத்தமிழர்கள் அல்ல, நாங்கள் இந்தியாவோட ஆயுத ரீதியாக நாங்கள் மோதி இருக்கிறோம். இப்ப அது ஒரு அடிப்படையா வச்சு இவைக்கு குடியுரிமை கொடுக்கணுமா, கொடுக்கலாமா, கொடுக்க முடியாதுன்ற ஒரு யோசனையில தான் அவன் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறான். அதுக்குள்ள பிறகு நாங்கள் இப்படியான கொலைகளை செய்தால் அப்ப அவனுக்கு தெரியும், எங்களோட ஒரு எந்த வளமும் இல்லாம எங்களோட மோதினவர்கள் இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் குடியுரிமை இவைக்கு வழங்குவோமாக இருந்தால் நாளைக்கு நாங்கள் அரசியல்ல நிக்கலாம், தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்ல நிக்கலாம். இல்லையென்றால் ஏதோ ஒரு முறையில நாங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள செயல்பாட்டுக்குள்ள வந்து எங்களுடைய மக்கள் இறங்கலாம் என்ற ஒரு பயமும் அச்சமும் அவைக்கு இன்று வரைக்கும் இருந்துதான். உண்மையா இல்லையா? அது சரி, அந்த அச்சம் இருக்கு. நீங்க சொன்னீங்க அந்த வீடுகள் ஏற்கனவே ஆட்கள் கட்டி இப்ப அரசாங்கம் கொண்டு வர திட்டத்தால சில வீடுகள் உடைக்க வேண்டி வருது. ஆமா, ஆனா அவர்கள் அரசாங்கத்தின் நிலத்துல அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமல் எப்படி கட்டினார்கள்? அரசாங்கத்தோட அனுமதி வாங்கலத்தான். ஆனால் காலம் இருக்குத்தானே. இப்ப 90 80க்கு மேல வந்தார்கள், 30 வருஷங்களை தாண்டி வரும்போது அவைகள் இந்த 30 வருடங்களும் அதே வீட்டுல வாழ்றதுன்றது கஷ்டமான விடயம் தான். இப்ப அரசும் கண்டுக்கல, அரசும் கட்டி கொடுக்குற மாதிரி இல்லை. அப்ப இவை இது அரச காணி தான், அரசாங்க இடங்கள்லாம் இருக்கும் வரைக்கும் நான் கட்டலாம், அது சொந்தம் கொண்டாட முடியாது. நாங்கள் விலகி இப்ப விட்டுட்டு போனோம்டா விட்டுட்டு போகத்தான் வேணும். அப்ப நாங்கள் நம்பிக்கையில வந்து இந்த மக்கள் என்ன பண்றோம், தங்களோட சொந்த காசுல உழைச்சு அதுல தங்களுக்கு ஆற்ற மாதிரி ஆசைக்கேற்ற மாதிரி வீடை கட்டிருக்கணும். அப்ப இந்த ஆசை எல்லா மனிதனுக்கும் இருக்கும், எல்லா மனிதனுக்கும் இருக்கும். அதுக்காக நான் 30 வருஷமாக ஒரு ரூம்ல வந்து 5 குழந்தைகள் 4 குழந்தைகள் அதுக்குள்ளேயே சமைச்சு அதுக்குள்ளேயே படுக்கிறன்றது வந்து எந்த இடத்துல சாத்தியம் சொல்லுங்களேன்? யுத்த காலத்துல கூட நாங்கள் அப்படி எங்கட மக்கள் வாழலையே. சரியோ, அப்படி எத்தனை பேர் இப்படி தாங்களே வீடுகளை கட்டி முகாம்கள்ல இருந்திருக்கணும்? எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு 100க்கு ஒரு 80% மக்கள் சொந்தமா தங்களுக்கு தங்கள் வீடு கட்டியிருக்கணும். 80% மக்கள். ஆமா, அப்ப அந்த வீடு எல்லாம் இப்ப உடைக்கணுமா? அரசாங்கம் அதுக்கு ஒரு இது கொடுக்க இல்லையா? இல்ல இப்ப அரசாங்கம் கொடுக்குற வீடு, அவர் அண்ணன் அன்றைக்கு மதுரையில இருந்து அவர் அண்ணன் சொன்ன மாதிரி தான் அரசாங்கம் கொடுக்குற வீடு அப்படின்னு சொல்லிச்சுனால் தொடுப்பு வீடு, அது தொடுப்புல விடுவதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இப்போ ஒரு வீட்டுல வந்து சுத்தி 4 வீடு இருக்கு. ஒரு ரூமு, ஒரு ஹால், ஒரு கிச்சன் இருக்கும், பக்கத்துல வெளியில ஒரு பாத்ரூம் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வாழலாம், 2 பிள்ளைகள் வாழலாம். ஆனால் அவன் ஆசைக்கு அந்த வீட்டுல வாழ முடியாது. எப்படின்னு சொன்னால் ஒரு கட்டல் போடலாம், அப்புறம் ஒரு பீரோ வைக்கலாம், ஒரு ஹால்ல வந்து கதிரை போட்டு சொந்த பந்தங்களை யாரும் வந்து அங்க தங்கி நின்று போற அளவுக்கான வசதி வாய்ப்புகளை எதுவும் அங்க இருக்கல. அவ்வளவுதான். எனக்கு அந்த மலையாளத்துல இருக்கிற லயன் வீடுகள் மாதிரியான ஒரு தான் அது கட்டப்பட்டிருக்கு. ஆமா, இது அந்த மாதிரியான திட்டத்துலதான் கட்டப்பட்டிருக்குது. ஆனா இந்த வீடுகளுக்கும் இவைக்கு பட்டா போட்டு கொடுக்கல. அது குடியுரிமை ஒன்று வந்தா மட்டும்தான் இந்த வீடு இவைக்கு சொந்தமாகுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வீடு சொந்தமானாலும் அவைக்கு அது போதுமான ஒரு வீடா இருக்கு. அது என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனா சொல்லுவேன், நான் எதுக்கு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்னுடைய உரிமையை வந்து நான் ஆசைக்கேற்ற மாதிரி தான் நான் எதிர்பார்ப்பேன். சரி, ஆசைக்கேற்ற மாதிரி எனக்கு இல்லைன்னு சொல்லும் போது நான் சில குறைபாடுகளை சொல்லத்தான் வேணும். அப்ப மக்கள் வந்து இப்போ ஒரு ரூமை கட்டினாவே ஒரு 2 ரூம் எக்ஸ்ட்ரா கட்டி ஒரு கிச்சன் ஒரு ஹோல் கட்டினா ஒரு பெரிய குடும்பம் வாழ்வதற்கு திருப்திகரமா சந்தோஷமா ஒரு மக்கள் வாழக்கூடிய தன்மை இருக்கு. ஆனால் இது வந்து ஒரு வீட்டுல 4 பக்கத்துக்குள்ளே அடைஞ்சு எப்படி சொல்றது, அங்கால கருப்பாட விட்ட மாதிரியும் இங்கால வெள்ளையாட விட்ட மாதிரியும் அங்கால அந்த பக்கம் வெள்ளக்கோழியை விட்ட மாதிரியும் இங்க நாட்டுக்கோழியை விட்ட மாதிரியும் வீட்டை கட்டி கொடுத்து போட்டு எங்கட மக்கள் அப்படித்தான் வாழணும் மட்டும் எங்கட மக்கள் ஆசைப்படையில. ஆனா வேற வழி இல்லை. வழி இல்லாத காரணத்துல இந்த மக்கள் போய் அங்க வாழ வேண்டி கிடக்குது. ஆனா அவர்களுக்கும் மனதுல ஒரு ஆசை ஓடிட்டு இருக்கு, நாங்கெல்லாம் இப்படி எல்லாம் வாழணும், இப்படி எல்லாம் இருக்கணும், பிள்ளைகள் இப்படித்தான் வாழ வைக்கணும்ன்ற ஆசை கண்டிப்பா இருக்கு. ஆனா அவை மக்களால அது வெளிப்படுத்த முடியல. அது யார்கிட்ட போய் பேசுறேன்னு இந்த மக்களுக்கு தெரியல. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருக்க உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுல எத்தனை ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்களுக்கு மேலே ஒரு கூரை இல்லாமல் இருக்கிறோம். தமிழ்நாட்டுல நான் இந்த கிராமங்களுக்கு எத்தனையோ கிராமங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறேன். சொந்த நாட்டுல இந்த மக்கள் தமிழ்நாட்டுல பிறந்த மக்களுக்கு கூட
சரியான வீடுகள் இல்லை. நான் பார்த்துருக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்ல வரையில. அது ஆட்டா புலையன்னு சொல்லி சொன்னால் அது இவர்களுடைய புலை. இப்ப இந்த இந்தியான்ற ஒரு நாடுல வந்து தமிழ்நாடுல ஒரு மாநிலம், இந்தியா ஒரு நாடு, பெரிய அதுக்கண்ட ஒரு அதிகாரம் அங்கீகாரம் மாநிலம்னு சொல்லி எல்லா உரிமையும் இருக்கிற நாட்டுல கிராம மக்களை வந்து அந்த மாதிரி வச்சுக்கிறது அது யாருடைய தப்பு? நாட்டை சுத்தமும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லா சுதந்திரமும் இந்த நாட்டுல இருக்குது. இருக்கும்போது அந்த மக்கள் வந்து கிராமத்துல வந்து இப்படி வாழ்றது யாருடைய தப்பு? இந்திய ராணுவம் இலங்கைக்கு வந்த பொழுது நீங்கள் அங்க இருந்திருப்பீங்க, இலங்கையில இருந்திருப்பீங்க. நான் இலங்கையில இருந்தேன். நான் அப்ப அவர்கள் வந்து கேட்டது, அப்ப நானும் அங்கதான் இருக்கிறேன். அப்ப அவர்கள் வந்து கேட்டது, உங்களுக்கு வீடு இருக்கு, கிணறு இருக்குது, எல்லாமே இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனையை சண்டை பிடிக்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கு அதை புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னால் அவர்கள் வந்த நாடு வந்து மிகவும் பரமப்பட்ட ஒரு நாட்டிலிருந்து தான் அவர்கள் வந்து யுத்தத்துல ஈடுபட்டார்கள். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப எல்லாத்துக்கும் இப்ப நான் வெளிப்படையா சொல்லலாம், எல்லாத்துக்கும் நான் 30 வருடம் நீடிப்பு, 30 வருடம் குடியுரிமை கிடைக்கவில்லை, நாங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு போய் எங்கட மக்கள் போய் வாழணும்னு ஆசைப்பட்டாலும் முடியல. உண்மையிலே சொல்ல போனாலும் ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் எடுக்கிறனாலும் நாங்க நினைச்ச வடிவை உடனே எடுக்க முடியாது, தெரியுமா? அதை கூட அவர் மதுரையில இருக்கிறவர் உங்களை சொல்லல நினைக்கிறேன். நினைச்ச வடிவை எடுக்க முடியாது. அந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கும் எவ்வளவு காலம் இழுபடுது. நான் இளைஞர் சொல்றீங்க. அப்ப நான் இளைஞரா இருந்தா எங்களுக்கு தர பாஸ்போர்ட்டுக்கே நீங்கள் எவ்வளவு காலம் எடுக்கிறீங்க? ஏற்கனவே இங்கே ஒரு புள்ள பாஸ்போர்ட்டுக்கு கொடுத்து இன்று வரைக்கும் அந்த பாஸ்போர்ட்டுக்கு 12,000 காசு வாங்கிருக்கீங்கன்னா இது வரைக்கும் பாஸ்போர்ட் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? எந்த கண்ணதை கொடுக்கல? அப்ப நாங்கள் இன்னும் வந்து அகதியா வந்திருந்தாலும் நாங்கள் இளைஞர்கள் என்ன நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம்ன்றதான் உண்மை. உடனே கொடுக்க முடியாது, இளைஞர்னா உடனே கொடுக்க முடியாது. ஏன் இளைஞர்கள் இருக்கிறீங்க? இப்ப இந்த பாஸ்போர்ட்டை கொடுக்காது இலங்கை இந்தியாவில தமிழ்நாடுல இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்தின் தவறா அல்லது அது இலங்கை தூதரகத்தின் தவறு தானே? இல்ல, இலங்கை தூதரகம் தான் இப்ப எங்களுக்கு பாஸ்போர்ட் தருது இல்ல. அதுதான் சொல்றோம். அப்ப இங்க இருக்கிற மக்கள் இலங்கைக்கு எடுக்கிறதுக்கு அவைக்கு விருப்பம் இல்லை. ஒன்று நாங்க தெளிவா நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அந்த இன்றைக்கு இப்ப வந்து அரசாங்கம் கூட இங்க இருக்கின்ற அகதிகளை வந்து அங்க கொண்டே குடியேற்றுறதுக்கான ஒரு திட்டமும் அவைட்ட இல்லை. ஆனா மாறாக பாருங்க, இலங்கை உலக நாடுகளுக்கு என்ன சொல்றீங்கன்னா, நாங்கள் இளைஞர்கள் ஒரே நாட்டுக்குள்ள எல்லாரும் மட்டுமே வாழணும்னு சொல்றீங்கன்னா, அப்ப சொல்லும் போது எங்களை எல்லாரும் நீங்கள் இங்க 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை நீங்கள் அகதியாக இந்தியாவில் வச்சு கொண்டிருக்கிறீர்கள். அங்கால மலக்காடு மலர் பக்கமெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, சிங்கள குடியேற்றங்களை ஏத்துறீங்க. அப்ப அது புலியான விடயம் தானே. அப்ப இங்க இருக்கிற அகதியில நீங்கள் கொண்டு அங்க குடியேற்றலாம் தானே? இல்ல அப்படி வாரத்துக்கு தயாரா இருப்பவர்கள் அங்க வரலாம் தானே, அதுல இந்த தடை இருக்கு. அவே இப்ப யாரும் விருப்பப்பட்டால் இங்க இருந்து வரலாம்ன்றதோ 2 நாடும் நீங்க போகலாம்ன்ற மாதிரி அவை பேசியிருக்கிறார். ஆனால் போறதுக்கான ஒரு பொருளாதார ரீதியான வசதி வாய்ப்புகள் இந்த மக்களிடம் இருக்கான்றத இல்லை. ஏனென்றால் அன்றாடம் இங்க வேலைக்கு போயினும் அன்றாடம் உழைக்கிறது, அன்றாட சாப்பாடு, இதை வச்சு கொண்டு இலங்கைக்கு போகணும். எப்படி போகணும்? சாதாரணமா ஒரு இருந்தால் இலங்கைக்கு போறதாக இருந்தால் ஒரு குடும்பத்திலே எனக்கு தெரிஞ்சதுக்கு இந்தியா காசாவது ஒரு 20 லட்சத்துல 30 லட்சமாவது அவங்க கையில வச்சிருந்தா தான் அந்த நாட்டுக்கு போகலாம். அதை கொண்டு போனாலும் அவன் தற்காலிகமாக ஒரு வேலை தேடி அவன் அடுத்த ஆட்டத்துக்கு போகும் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த காசை வச்சு செலவு பண்ணி கொண்டு ஏதோ அடுத்த ஆட்டத்துக்கு போகும் வரைக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கையில காசு போகணும். அது இல்லாம அந்த மக்கள் போக முடியாது. இப்ப நாங்கள் ஒன்று இப்ப உலக ரீதியாக நாங்கள் இப்ப எங்கட மக்கள் ஒன்று, எங்கட மக்களும் சரி, வடக்கு கிழக்கு மக்களும் சரி, அல்லது இலங்கை அரசாங்கமோ இல்லை இந்திய அரசாங்கமோ ஒன்று யோசிக்கணும். நாங்கள் இன்றைக்கு நான் யுத்தம் இல்லாம இன்றைக்கு எங்களுடைய மக்கள் வந்து சொந்த மண்ணிலேயே வாழ்ந்திருந்தால் எல்லாருமே கோடீஸ்வரர்கள். 30 வருஷம் சுத்தம் இல்லாம இருந்திருந்தால் எல்லாரும் அந்த மண்ணுல கோடீஸ்வரர்கள். அப்ப நாங்கள் வந்து 30 வருடத்துக்கு மேலான என்னுடைய உழைப்பை நாங்க விட்டுட்டோம். அப்ப யாரால விட்டுருக்கிறோம்? யுத்தம் காரணமாக உங்களால உழைக்க முடியல, உங்களை முன்னேற்ற முடியல. அப்ப எங்களுடைய உழைப்பு போயிட்டு நாங்கள் எப்ப எங்களோட உழைப்பு நாங்க பாதி எல்லாம் முடிஞ்சு வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நாங்க டைம் எடுக்குது. நாங்கள் அன்றாடம் வாழ்றது, கடன் வாங்குறது, கடன் கட்டுறது, இப்படித்தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்க வழி எங்களை உழைப்பை நாங்க விட்டுட்டோம். அப்ப இன்றைக்கு எங்களுடைய போர் இவ்வளவு தூரம் உச்சத்தை தொடர்றதுக்கு காரணமும் இந்தியா முதலாக முழுக்க இந்தியா இருந்திருக்கு. அதை நாங்கள் மறக்க, அது இந்தியா வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்தியா இருந்திருக்கு. அப்ப நாங்கள் அகதியாகவும் இந்த மண்ணுக்கு வர வேண்டிய சூழ்நிலையும் இந்தியாவில தான் இருந்திருக்கு. அப்ப நீங்க அப்பயே வந்து இந்த பிரச்சனைக்கு இந்த ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் வந்த காலத்திலேயே நீங்கள் வந்து ஒரு தீர்வை கொடுத்திருந்தால், அரசியல் தீர்வை கொடுத்திருந்தால் இந்த இடம்பெயர்வு வந்திருக்காது. அங்க இருக்கிற மக்கள் செத்திருக்க மாட்டார்கள், சிங்களவர்கள் செத்திருக்க மாட்டார்கள். அந்த மண்ணில் எல்லாருமே சுதந்திரமா வாழ்ந்திருக்கலாமே. அன்றைக்கு விட்டு போட்டு இன்றைக்கு வந்து
யார் இழப்பு தருவணும் எங்களுக்கு? இழப்போட நஷ்டடி இருக்குத்தானே. இந்தியாவும் தருவணும், இந்திய அரசாங்கம் சொல்லுந்தானே 86ஆம் ஆண்டு உங்களுக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தந்தாங்க, நீங்க கேட்கல சொல்லுவாங்க. அதுதானே அவங்க வந்து கேட்கறது தானே. இப்ப 13வது சட்டத்தை வந்து அவை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் அவை ஏற்றுக்கொள்வது என்ன? சுதுமலையில வந்து தலைவர் என்ன கோரிக்கை வச்சாரு, அதைத்தானே அவை ஏற்றுக்கொண்டவர். சமட்டி தீர்வை தானே அவர் கேட்டவர். இல்ல, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை விடுதலை புலிகளும் ஏற்றுக்கொண்டுதானே இருந்தார்கள். ஆனா மீறினார்கள். மீற வேண்டிய சூழ்நிலை அது ஏன் தள்ளப்பட்டது? ஏன் பிரபாரணம் தானே கேட்கணும். இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்ன சொல்ல எடுத்து தந்தனாங்க, தமிழீழம் எடுத்து தரமாட்டோம் இந்தியா முன்னே சொல்லிட்டு இலங்கைக்குள்ள ஒரு தீர்வு அது தந்தனாங்க. பிரபாகரன் கேட்கல, இப்ப பிரபாகரன் இல்ல, எந்த தீர்வு தான் இருக்குது. நாங்கள் திருப்பியும் 87ஆம் ஆண்டு இந்தியா தந்த அந்த தீர்வு தான் இன்றைக்கும் இருக்குது. இல்ல அது ஓகே, நீங்க சொல்றது சரி என்ன இருக்குது. ஓகே, இப்ப எங்களுக்கு வந்து குறைஞ்ச ஒரு தீர்வை தான் தருவதா இருக்கும் போதுதான் அதை வேணாம்னு சொல்றீங்க. சரிதானே? இதை வந்து ஒரு குறைஞ்ச தீர்வு. அந்த தீர்வுக்குள்ள வந்து எங்களுடைய மக்கள் வாழ முடியாது, எங்களை மக்களை வச்சு நாங்கள் வாழ முடியாத சூழ்நிலை வரும்போதுதான் அதை வேணாம்னு சொல்றீங்க. என்னன்னா பிரதீபன், உங்களோட மகள் உங்கள்கிட்ட ஒரு பென்ஸ் கார் கேட்கிறார். நீங்க சொல்லுங்க பென்ஸ் கார் என்கிட்ட வாங்கிடாது, உனக்கு மாருதி தான் வாங்கி தருவேன். மாருதி எடுத்து ஓடுறதும் ஓடாதும் உங்களோட மகளோட பிரச்சனை இல்ல. அது இப்ப நீங்கள் சொல்றதுக்குள்ள என்னன்னு தெரியல. இப்ப தந்தை செல்வா காலத்துல இருந்து அரசியலுக்குள்ளதான் எங்களுடைய தமிழர்கள் முதலாக அரசியல் ரீதியாகத்தான் எங்களுடைய தமிழ் மக்களுடைய கோரிக்கையை அவலாசையில பெற்றெடுக்கணும்னு சொல்லி அரசியல் ரீதியாகத்தான் எல்லாருமே போனவர்கள். சரிதானே? அப்படிங்கிறளவுக்கு அந்த அரசியல் தீர்வை பெறாத பட்சத்துலதான் இன்னைக்கு இந்த ஒரு தக்காப்புக்காக வந்து இவைகள் ஆயுதம் தூக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? அந்த காலகட்டத்துல இருந்தவ என்னத்துக்கு ஆயுதம் தூக்கிச்சினமோ அத ஆயுதத்தால அவையால சாதிக்க முடியல. அரசியல்வாதிகள் சாதிக்க முடியல, நாங்கள் சாதிப்போம் என்று வெளிக்கிட்டது அவையும் சாதிக்கலை. சரி, ஓகே, நாம் சரி அதுல அப்படியே விட்டு போவோம். இப்ப அரசியல் 2009ஆம் ஆண்டுல இருந்து இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு ஆச்சு. இப்ப அங்க இலங்கையில் அரசியல் பண்ணின வேலை ஒரு தீர்வை பெற முடிஞ்சுதா? இல்ல, அதான் சொல்லுங்களேன். நீங்கள் எதையும் கேட்கலாம், தமிழர்கள் எதையும் கேட்கலாம். தமிழர்கள் அவர்கள் தான் தங்களுக்கு எது சாத்தியம் இல்லை என்ற ஒரு தீர்வுக்கு வர வேணும், ஒரு முடிவுக்கு வர வேணும். இன்னத்தை தருவினம் தரமாட்டினம் எங்களுக்கு தெரியாது. இல்ல தரமாட்டினம் இல்ல, தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய ஆலோசனைப்படி என்னன்னு சொல்லி, என்னுடைய பார்வை எப்படின்னு சொன்னால், அனைத்து கட்சிகளும் வந்து முதல் தங்களுக்கு கொண்ட ஒரு கொள்கை என்னஎன்பதை முதல் தெளிவாக சொல்லணும். இப்ப எங்க இருக்கிற கட்சிகளுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. கொள்கை என்றால் என்ன? தமிழ் மக்களுக்கான கொள்கை, தமிழ் மக்களுக்காகத்தான் நீங்கள் வந்து அரசியல் பண்றதா இருந்தால், நீங்கள் எல்லாரும் உங்களுக்குள்ள முரண்பாடுகளான பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு உங்களுக்குள்ளேயே மோதிக்கொண்டு இருப்பதால் அது வந்து சிங்களவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பா தான் அமைதே தவிர, நீங்கள் உங்களுக்குள்ள பேசி எங்களுக்கான அரசியல் தீர்வே கொஞ்சமான தீர்வு நீங்கள் உங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னால், கொஞ்சமான தீர்வுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணுமோ அதை செய்து ஒரு தீர்வை பெறணுமே தவிர, நீங்களே மோதிக்கொண்டு ஒவ்வொரு வருஷமா கடத்தி கொண்டு போயிட்டே இருந்தால் எப்ப தீர்வை பெறுகிறது? இப்ப இந்தியாவிலேயே உங்களுக்கு தெரியும் 3 தலைமுறை போயிடுது, இப்ப 4வது தலைமுறை வந்துட்டுது. சரிதானே? அப்ப 4வது தலைமுறை வந்து நீங்கள் எதுவும் கற்றுக்கொண்ட மாதிரி தெரியலையே. இப்ப இதுதான் சொல்றேன். இப்ப எங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை நாங்கள் இல்லாமக்கி எங்களுக்கான தீர்வை ஒரு நியாயமான தீர்வை வந்து அரசோட போய் பேசி ஒற்றுமையா நின்று நீங்கள் பேசுவீர்களாக இருந்தால் தீர்வை பெறலாம். நீங்கள் அரசு ரீதியாகவோ அரசு சார்ந்து நீங்கள் அவைக்கு சாதகமாக நின்று செயல்படுவீர்களாக இருந்தால் கடைசி வரையும் எங்களுடைய அரசியல் தீர்வை நாங்கள் பெற முடியாது. இதை நீங்கள் முதல் தூக்கி எறியணும். அரசு சார்ந்து நீங்கள் எதுவுமே இது பண்ணக்கூடாது. உங்கள் தீர்வு வேணும் என்றால் உங்களுடைய மக்களுக்கு அங்க வாழ்வாதாரத்தை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எல்லா கட்சியையும் ஒன்றா பேசி ஒரு முடிவெடுங்கள். ஒரு குடைக்குள்ள வந்து நின்று கொண்டு ஒரு கட்சியை நீங்கள் அறிவிச்சு அதுக்குள்ள இருந்து கொண்டு ஒரு தீர்வை பெறுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். நீங்கள் எல்லாரும் மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு நல்லது செய்யத்தான வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏன் நீங்க வாங்கல, ஏன் தனித்தனியான நீங்கள் மோதுறீங்க? இதனால யாருக்கு பாதிப்பு? 30 வருஷமா நாங்கள் இங்கால மேற்கத்திய நாட்டுல இருக்கிறீங்க, நீங்களும் மேற்கத்திய நாடு தான் இருக்கிறீங்க. நீங்கள் உங்க சொந்த நாட்டுல போய் உங்களால் ஆசையா வாழ முடிஞ்சதோ இல்ல. மேற்கு நாடுகள்ல இருக்கிறத இந்த பிரச்சனை வந்து அவர்கள் வந்து அங்க வந்து இருக்கோட்டாலும் போயிருக்க மாட்டேன். என்னை போட்டு இங்க இருக்கிறவர்கள் யாரும் அங்க வந்து இருக்க போறேன். சரி, எண்ணக்கூடிய சிலர் வருவீனம், வயது போன காலத்துல பென்ஷன் எடுத்து போட்டு வருவீனம்.
சரி இல்ல சரி மேற்கத்திய நாடுகள்ல இப்ப நீங்க சொல்றீங்க மேற்கத்திய நாடுகள்ல வந்து அங்க போய் இருக்க போறது இல்லைன்னு சொல்லி சொன்னால் அப்ப உங்களுக்கு எதுக்கு நாடு அப்ப விடுங்க வேண்டாம். அதைத்தான் நான் கேட்கிறேன். இப்ப என்னன்னா அங்க உள்ள மக்கள் தானே அதை பற்றி கதைக்க வேணும். இலங்கையில நாங்கள் ஏதாவது அவர்களுக்கு உதவி செய்யலாமே ஒழிய அங்க உள்ள மக்கள் தானே தீர்மானிக்கணும் தங்களுக்கு என்ன தேவை என்று. இப்ப நீங்கள் சொல்றீங்க இந்தியாவில இருந்து எல்லாரும் அங்க குடியிருப்பீங்க என்று. நீங்கள் போவீங்க இல்ல ஓகே நீங்க சொல்றபடியே வரணும். இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிறார்களுடைய வாழ்வாதாரம்ன்றது வேறு. நாங்கள் நிச்சயமா அப்ப நாங்கள் எங்கட வாழ்வாதாரத்திலிருந்து பார்க்கும்போது நாங்கள் எண்ணம் வந்து நாங்கள் சொல்றது மேற்கத்திய நாடுகள்ல வாழுகின்றவர்கள் போல நாங்கள் எங்களால வாழ முடியல. இப்ப நீங்கள் அம்மாவுக்கு காசு அனுப்பலாம், தங்கைக்கு காசு அனுப்பலாம், அண்ணனுக்கு காசு அனுப்பலாம், சொந்தங்களுக்கும் காசு அனுப்பலாம். நான் எனக்கு சொந்த இருக்கு, என் தாய் இருக்குது, என் அண்ணன் இருக்கு, தம்பி இருக்குது, தம்பியோட பிள்ளை இருக்குது, அண்ணோட பிள்ளைகள் இருக்குது. அப்ப அவைக்கு நான் உதவணும்னு நினைச்சா கூட என்னால உதவ முடியல. இப்ப நீங்க மேற்கத்திய நாடுகள் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் செத்தா கூட நீங்கள் போகலாம். சரியான நாங்கள் இருக்கிற சொந்தம் செத்தா எங்களால போக முடியல. அப்ப நான் எங்களுடைய சூழ்நிலை வச்சுத்தான் நான் இங்க பேச வேண்டி கிடக்குதே தவிர மேற்கத்திய நாடுகள் இருக்கின்றவர்களுக்கு நான் பேச வேண்டிய சூழ்நிலை எனக்கு இல்ல. நீங்க சொல்ற நான் 100% ஏற்றுக்கொள்றேன். 100% ஏற்றுக்கொள்றேன். சிக்கல் எங்கண்டா அங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் வந்து அவர்களுக்கு கொள்கை இருக்கோ தனிப்பட்ட முரண்பாடுகள் இருக்கோ பிரிஞ்சு இருக்கு. அவைய இங்க இருந்து வெவ்வேறு புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிற வெவ்வேறு சக்திகள் அவர்களை இயக்கி இப்ப சுதந்திரன் சொல்றார் இங்க இருக்கிற ஆட்கள் குடியுரிமை இருக்கிறார்கள் இருக்கட்டும், இங்க வர விரும்பினா வரலாம். ஏனைய அரசியல் கட்சிகளும் இங்க இருந்து வர ஆட்களை வரவேற்க தயாராயிருக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் அங்க உள்ள மக்களே அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு சூழல்ல வாழினம். அப்ப நீங்கள் விரும்பினாலும் அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் எத்தனை பேர் போவீங்கன்றதும் தெரியாது. இல்ல என்னன்னு சொல்லி சொன்னானே இப்ப அங்க இருக்கிற சுமந்திரன் ஐயா வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லலாம். அவர் அந்த மாதிரி ஒரு ஈஸியா பேசிடலாம். நான் இப்ப இந்தியாவில எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வீட்டுல 2 பிரிட்ஜ் இருக்குது, 4-5 கட்டில் வச்சுக்கிறேன், சட்டிமாயல் சிலிண்டர்கள் இது வந்து சொல்லி யோகப்பட்டதை வந்து நான் என் தாய்மண்ணில இருந்து நான் உழைக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் இங்க உழைச்சி வச்சிருக்கிறேன். இப்ப நான் இவ்வளவு காசுல பண்ணிருக்கிறேன். இப்ப 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ அந்த வீட்டை காட்டி இருக்கிறோம், கடையை காட்டி இருக்கிறோம். எங்க சொந்த நாட்டுல வாழ வேண்டிய எல்லாத்தையும் வந்து இன்னொரு நாட்டுல வச்சு கட்டி வாழ வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். அப்ப இங்க இவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கிறோம். நான் இனி எந்த நாட்டுக்கு போய் சரிதானே இனி நான் திருப்பி இந்த இடத்துக்கு வாரத்துக்கு நான் எவ்வளவு நாள் நான் உழைக்க வேண்டிய ஒரு நிபந்தத்துக்கு நான் தள்ளப்படணும் தெரியுமா? சரிதானே இப்ப அங்க வாங்கோ, நீங்க விரும்பினாக்கள் அங்க வாங்கோன்னு சொல்லிட்டீங்க. சரிதானே வாங்கோண்டா எதை நீங்க எங்களுக்கு கூப்பிடுறீங்க, இந்த மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கூப்பிடுறீங்க, அல்ல இங்க இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல. ஒன்று நான் வெளிப்படையா சொல்றேன். சரிதானே புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருந்து தமிழீழம் கேட்கிறதையும் சரி, இலங்கையில இருந்து தமிழீழத்துக்கு ஆசைப்படுறதையும் சரி, அதை இப்ப பயப்படுகிறோம் என்னன்னா இலங்கையில தமிழர்களுடைய தொகை குறைஞ்சு கொண்டு வருது. அது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் வெளிநாடுகளுக்கு போய்கொண்டு இருக்கிறோம் அல்லது தெற்குக்கு போய் வாழி. இப்ப அங்க இருக்கிற காணிகளை வச்சிருக்கிறதுக்கு ஆட்கள் தேவை. எனக்கு தெரியல இதுல பிள்ளை சரி நாங்க என்னத்தை சொல்றோன்னு எனக்கு தெரியல. ஒன்றில் நீங்க போகாத அங்க இருக்கிறவைய நீங்கள் வெளிநாட்டுக்கு போவாங்கன்னு சொல்லலாம். அவைக்கு தேவை இருக்கு, அதை போவீங்க. வெளிநாட்டுல இருந்து தமிழகம் வேணுமென்றதை அங்க போய் இருக்க போறீங்க, அங்க போய் இருக்க போறீங்க. இது வாய்ச்சவடல்ல தான் போகுது. அதை பார்க்கணும் என்னன்னா இந்தியாவில இருக்கிறார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் வந்து அங்க இருக்கலாம் தானே என்றதுதான் அந்த வாதம். சரி அது ஓகே. நீங்க சொல்றது பக்கத்துக்கே நான் வாரேன். நான் உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன். அங்க இருக்கிற அரசியல் கட்டமைப்புல இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். சரி முன்பை கோரிக்கையா வைக்கிறேன். நாங்கள் அந்த நாட்டுக்கு மக்கள் வர விருப்பப்படுறார்கள், ஓகே வரட்டும். ஆனால் உங்களுக்கு கட்டமைப்புகள் இருக்குது, புலமைந்த நாடுகள்ல டயஸ்போராக்கள் இருக்குது, எத்தனையோ தொண்டு நிறுவனங்கள் இருக்குது, எத்தனையோ அமைப்புகள் இருக்குது. சரிதானே இப்ப எங்களோட மண்ணில இருந்து எல்லாரும் வெளிநாடுகளுக்கு போறீங்கன்னா தென்னிலங்கையில வந்து வாழ போறீங்கன்னா நீங்களாம் சொல்றீர்கள். அப்ப ஏன் அந்த மக்கள் அங்க வாழ்றதுக்கான அந்த சூழ்நிலைகளை யார் உருவாக்குறோம் என்றதை நாங்க பார்க்கணும். அப்ப தமிழர்கள் நாங்களாம் அதை உருவாக்குறோம்னு சொல்லி சொன்னால்
உங்களோட கட்டமைப்புகள் சரியா இயங்கல. இப்ப டயஸ்போராக்கள் சரியா இயங்கியிருந்தால் உங்களுடைய பணத்தை வச்சு இந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தி உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மக்களை கொண்டு வந்து நீங்கள் ஒரு ஒரு கட்டமைப்பை வச்சுக்கொண்டு இந்த மக்களை வழிநடத்துவீங்களா இருந்தால் இந்த வசதிகளுக்குள்ள நாங்க வரலாம். இது நியாயம், நான் ஏற்றுக்கொள்றேன். 2009 மே 18 வரைக்கும் சர்வதேசத்துல விடுதலை புலிகளுடைய வங்கி அசையும் அசையா சொத்துக்கள் $300 பில்லியன். அந்த இந்தியாவில இருக்கிற அத்தனை தமிழரும் போய் இலங்கையில குடியிருக்கணும்டா அவர்களுக்கான வீடு வசதி எல்லாம் செய்து கொடுக்கிறது அது காணும், தாராளமாக காணும். 98,000 பேர் மொத்தமாவே புலம்பெயர்ந்த நாடுகள்ல உள்ள தமிழர்கள் தான் வச்சிருக்கிறார்கள். இல்ல அதான் நான் சொல்ல வரேன். இப்ப எனக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னாலுன்னா இப்ப நாங்களும் சும்மா வந்து இந்தியாவுக்கு வரையில ஏதோ ஒரு சூழ்நிலையில தான் நாங்களும் இந்தியாவுக்கு வந்திருக்கிறோம். சரிதானே? என்னுடைய தாயார் ஊர்ல தான் இருக்கிறா, தனியா தான் வந்து வாழ்றா. 2009ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு என்னுடைய தம்பி காணாம போனான் யாழ்ப்பாணத்துல. சரிதானே? இன்றைக்கு அவனுக்கு தம்பி எங்க இருக்கிறானுங்க இல்லை என்று தெரியாது. எந்த தாயார் வந்து அங்கேயும் இங்கேயும் அலைமோதி கொண்டு திரிகிறார். தனியா இருந்து ஒன்று இருக்கிறா, தையதான் இருக்கிறார். எங்களுடைய மூத்த அன்னையார் இருந்தார். அவரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்திரன் சொல்லி பெரிய ஓவியன். அவர் வெட்டாப்புலையில இருந்து எல்லா ஓவியங்களும் அவர் தான் ஒரு காலத்துல செய்து. இன்றைக்கு அவர் உயிரோட இல்ல. அப்படி எங்க அப்பாண்டு பேர் பாத்தீங்கன்னா காங்கேசன் சொல்லி சொன்னா பெரிய ஆர்டிஸ்டர். அவர் இந்த புதுக்குடியிருப்பு வெட்டாப்புலை இதுகள் எல்லாம் வந்து பெரிய ஓவியங்கள் எல்லாம் செய்து பெரிய பேர் வாங்கின ஒரு மனிதன். அப்படி ஒரு சூழ்நிலை தான் எங்களுடைய தாய் எல்லாருமே இருக்கிறோம். அப்ப நான் இதுல ஒரு வழியா சொல்ல வரோம்னு சொல்லி சொன்னால் இப்ப இதான் புலம்பெயர்ந்த நாடுகள் இருக்கிற கட்டமைப்புகள் வந்து ஒன்று முதல் யோசிக்கணும். இன்றைக்கு கூட ஒரு முன்னாள் போராளிகள் என்று சொல்லி கால் இழந்த உறவுகள் இன்றைக்கு அவே தாங்கள் ஒரு சிறிய காசுகளை போட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கலாம் திட்டத்தை போட்டு அவை செய்யறதுக்கான முயற்சி எடுக்கணும். அப்ப எடுக்கும்போது அந்த மாதிரியான ஆட்களுக்கு அவைகளை உண்மையாக இனம் கண்டு புலமைந்த நாடுகள் இருக்கிற ஆட்கள் வந்து இவைய வச்சு கொண்டு இந்த வீடுகளை கட்டி கொடுத்தோ அல்லது மக்களை கொண்டு குடியேற்றுறதுக்கான திட்டங்களையோ இவர்களை வச்சு அழகா செய்யலாம். இப்ப அதுக்கான பண நிதியெல்லாம் வந்து உங்கள்ட்ட இருக்குதுன்னு சொல்லி சொன்னாலும் இந்த நிதியை நாங்கள் தர்றோம், வீடு இல்லாத மக்களை கூப்பிடுங்க, இந்தியாவில இருந்து யாராவது விருப்பப்பட்டு இந்த நாட்டுக்கு வரப்போறீங்கன்னு சொல்லி சொன்னால் அவைக்கு ஆசைப்பட்ட ஒரு வீட்டை கட்டி கொடுத்து அவை ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ தங்க சொந்த காலில இருந்து உழைக்கும் வரைக்கும் ஏதோ ஒரு வாழ்வாதாரத்தை நீங்க அவைக்கு கொடுக்கணும். அல்ல பொருளாதார ரீதியான ஒரு வேலை வாய்ப்பு ஏதோ ஒன்று உருவாக்கி கொடுக்கணும். கொடுக்கணும். இது எங்களுக்கு தமிழர்களுடைய கட்டமைப்பு, இது ஒரு தமிழர்களுடைய கட்டமைப்பு. இது நாங்க செஞ்சுதான் ஆகணும். இப்ப நீங்கள் வந்து எங்களுடைய பிரதேசம் எங்களுடைய நாடு முன்னேறணும்னு சொல்லி சொன்னால் அது தமிழர்கள் தான் உருவாக்கணுமே தவிர இவர் செய்வார் அவர் செய்வார் இல்லை இவர் வந்து வேலை செஞ்சு உருவாக்குவார் என்று சொல்வது ஒரு சாத்தியக்கூறு இல்லை. அப்ப இந்த கட்டமைப்புகள்லாம் இருக்கு. இதை செய்ய வேண்டாம். இந்த கட்டமைப்பு யாருக்கா நிக்குது? 100% நீங்க சொல்றது நான் ஏற்றுக்கொள்றேன். 100% சரி. நடைமுறை எப்படி இருக்கு? இந்த புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிற ஆட்கள் சொல்ற கதையை கேட்டுத்தான் தண்ணியில இருந்து உங்களை போன்றவர்கள் பலரும் இதர போராட்டத்தில் இணைந்து கொண்டார்கள், ஆயுதம் எடுத்தார்கள், போராடினார்கள். அதுங்கிற மண் பூர்வீக மண் சொந்த மண் என்றெல்லாம் சொல்லி போராடினார்கள். அப்படி போராடி அவர்கள பல நூற்றுக்கணக்கானவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் வாழ்வை இழந்திருக்கிறார்கள், படுக்க புண்ணோடு இன்றைக்கும் இருக்கிறார்கள். இவர்களை புலம்பெயர்ந்த நாடுகள்ல இந்த 300 பில்லியன் வச்சிருக்கிறத இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றுகிறது. இலங்கை அரசாங்கம் அவர்களுக்கு இந்த காயப்பட்ட ஆட்களுக்கு இலங்கை அரசாங்கம் 10,000 ரூபாய் கொடுத்ததில்லை. ஆனால் இந்த படுக்கப்புள்ள இருக்கிறார்கள். ஆனால் புலம்பெயர்ந்த நாடுகளில் நீங்கள் ஆயுதம் எடுத்து போராடும் கொண்டு உற்சாகப்படுத்தினவர்கள் பெரிதாக எதுவும் செய்யல. இப்ப யுத்தம் முடிஞ்சு 16 வருஷமா போயிடுச்சு. அப்ப இந்த பள்ளியை கொண்டு நீங்கள் ஆர்ட்ட போடுவீங்க. இது வந்து நானும் சொல்லுவேன். நான் வந்து இப்ப 2 விதமா நான் போராளிகள் மட்டத்துல போய் பார்க்க வேண்டும். 2 விதமான போராளி மட்டத்துல பார்க்க வேண்டி கிடக்குது. ஒன்று வந்து ஆசையே இல்லாமல் மக்களுக்காக வாழ்ந்த போராளிகள் வடக்கு கிழக்குல வந்து தவிக்கிறார்கள். அவர்களோட எதுவும் இல்லை. புலமைந்த நாடுகள் இருக்கிறார்கள், நீங்க கொடுத்தாதான் அவைக்கு வாழ்வாதாரம். அதனால அவைகளை உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட முடியாதுன்னு இல்லை. அவை சொந்த காலில் உழைச்சி சாப்பிட்றது அதுக்கான தைரியம் அவங்ககிட்ட இருக்குது. கை இருக்கோ கால் இல்லையோ கண் இல்லாம உழைச்சி சாப்பிட்றது அந்த சக்தி அவங்ககிட்ட இருக்குது. அந்த வளப்புல அவங்க வளர்ந்துருக்கிறாங்க. அவங்க உண்மையா இருக்கிறாங்க. உண்மையாகவும் அந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காக நின்றவங்க இன்று வரைக்கும் உண்மையா தான் இருக்கிறாங்க. புலமைந்த நாடுகள்ல வாழுகின்ற கட்டமைப்புகள் இப்ப எத்தனையோ அமைப்புகளை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து குடிகளை ஆதரிக்கிறீங்களோ இல்ல ஆதரிக்கணும் எனக்கு தெரியாதுன்னு
சரிதானே? நான் இப்ப அதை பற்றி பேச வரல. நீங்கள் புலிகளுக்கு ஆதரவாக இருக்கு, நான் அதை பற்றி இங்கே பேச வரையில. சரிதானே? எங்களுடைய வாழ்க்கை முறை மாறணும் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் மாவீர தினம் வந்தால் அங்கே புலமைந்த நாடுகள்ல வந்து பல லட்சம் ரூபாய் அந்த நாட்டு காசை செலவு பண்ணி நீங்க செய்றீங்க. சரிதானே? எங்களுடைய மக்கள் அங்க லண்டன்ல போய் போராடி சாவே இல்லை. எங்களுடைய மாவீரர்கள் வந்து கனடால போராடி சாவே இல்லை. எங்களுடைய மக்கள் அங்க அமெரிக்கால போராடி சாவே இல்லை. போராடியது ஈழத்துலதான் போராடினார்கள். நீங்கள் அனுப்ப வேண்டியது எங்க? ஈழத்துக்கு. சரிதானே? நீங்கள் அவ்வளவு காசு செலவு பண்ணி அங்க மாவீரதம் செய்ய வேண்டிய ஏதாவது விஷயம் இருக்கா? நீங்க செய்யற விஷயத்தை இங்க செய்யுங்க, வடக்கு கிழக்க செய்யுங்க. உங்களுடைய மக்களுக்கான மாவீரர் குடும்பம் வடக்கு கிழக்குல இங்கதான் இருக்கிற மக்கள் இங்கதான் இருக்கிறோம். புலமைந்த நாடுகளையும் உங்களுடைய மாவீரர்களுடைய பெற்றோர்கள் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும். நாங்க இல்லைன்னு சொல்ல வரையில. நீங்க செய்யுங்க, அது எங்களுடைய வரலாறுகளை நாங்கள் கொண்டு சேர்க்கணும், அது தப்பில்லை. ஆனால் போராளிகளையும் அங்க இருக்கிற போரால் பாதிக்கப்பட்ட மக்களையும் அந்த பிரதேசங்களையும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களையும் கட்டமைச்சு அந்த நாடு செழிப்பாக மீண்டும் பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உங்களுடைய சிந்தனைகள் வந்து அந்த தேசத்தில் இருக்கிற மக்களை வந்து மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்ற சிந்தனையில மட்டும்தான் நீங்க சிந்திக்கணுமே தவிர வேற எதையும் நீங்க சிந்திக்க கூடாது. சரிதான்? நீங்க சேர்க்கிற பணம் முழுக்களும் வடக்கு கிழக்கு வந்து செழிப்பாகணும், வடக்கு கிழக்கு மக்கள் மீண்டும் உயர்ந்து வரணும், வடக்கு கிழக்கு கல்வி பாடசாலை எல்லாமே தமிழ் மக்களுடைய கல்வி வாழ்வாதாரம் எல்லாமே உயர்ந்து வரணும். அது உயர்றதுக்கு சிங்களவன் செய்ய போறது இல்லை. அப்ப நீங்களாம் செய்யணும். அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க, படிக்கட்டும், தப்பில்லை. நீங்களும் அதுக்கான உதவிகளை கொடுத்து மாணவர்கள் எல்லாம் படிக்க வச்சிருங்க, நல்லா படிக்க வைங்க, விவசாயத்தை சொல்லி கொடுங்க, நல்ல நல்ல அறிவு சம்பந்தப்பட்ட படிப்புகளை சொல்லி கொடுத்து பிள்ளைகளை உருவாக்கி கொண்டு வர கடமை யார்கிட்ட இருக்குது? எங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்ப நீங்க காசுகளை சும்மா வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய ஆசைக்காக நீங்க வாழ்றீங்க. அந்த காரு இந்த காரு, நல்ல வீடு, இந்த வீடு அந்த வீடு, சொந்தக்காரருக்கு கல்யாணம் காசு எல்லாம் அனுப்புறீங்க. அப்ப நாங்கள் இத்தனை வருஷம் நாங்க நின்றுட்டு வந்தோம், இன்றைய வரைக்கும் காலும் கையும் வேளாம நாங்கள் ரெண்டு கஷ்டப்படுறோம். நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்களா? இல்லை, எதுவுமே செய்யல எங்களுக்கு. அப்ப எங்களுக்கும் செய்யல நீங்கள். அப்ப நீங்க யாருக்கு செய்ய போறீர்கள்? யாருக்கு செய்ய போறீர்கள்? ஆதங்கம், எனக்கு இருக்கிற ஆதங்கம். சரிதான்? என்ற வலி சாதாரண வலி கிடையாது. நான் 2 பிள்ளையோட இருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் இன்றைக்கு அந்த இடத்துல இருந்து பாதிக்கப்பட்ட வந்தவர்கள் இன்றைக்கு மூளை தலையில இருந்து கை இழுத்து வாழ்றாங்க. இன்றைக்கு முகாம்குள்ள வாழ்றாங்க. கேவலப்பட்ட ஒரு எப்படி சொல்றது, எப்படி வாழ்ந்த மனிதர்கள் இன்னைக்கு அவங்கள பார்க்கும் போது எங்களுக்கு கண் கலந்து. அப்ப நீங்கள் எல்லாம் என்னத்துக்கு இருக்கிறீங்களங்க? எதுக்காக இருக்கிற எல்லாம் சொல்லுங்க. வருஷம் வருஷம் மாவீர தினம் வந்தால் செய்வீங்க, வருஷம் வருஷம் மே 18 வந்தால் செய்வீங்க, முள்ளிவாய்க்கால் தினம் வந்தால் செய்வீங்க, எல்லாம் செய்து போட்டு பிறகு ஒரு வருஷம் காணாம போயிடுவீங்க. பிறகு அந்த நாட்கள் வரும்போது வருவீங்க, பிறகு மறுபடியும் அது வந்து முடிஞ்சோன்னா பிறகு காணாம போயிடுவீங்க. பிறகு அப்ப காசு வரும், பிறகு உங்களோட ஆசையில் செஞ்சு போட்டு நீங்க போயிடுவீங்க. அப்ப நீங்கள் உங்களை பிரபலப்படுத்துறீங்களா வழிய எங்களோட மக்களையும் எங்களோட நாட்டு இருக்கிற போராளிகளையும் அந்த குடும்பங்களையும் சரி அந்த எங்களுடைய பிரதேசங்களையும் உங்களால் பாதுகாக்க முடியலை என்றால் அப்புறம் எதுக்கு இந்த கட்டமைப்புகள் எல்லாம்? டயஸ்போராக்கள் எல்லாம் எதுக்கு இருக்குது? இந்தியாவில் இருக்கிற 110 முகாமிகள் இந்தியாக்களும் இந்த டயஸ்போராக்குள்ள உள்ளதான் அடங்கணும். ஆனா அவை அடங்க இல்லையே. உங்களோட கோபம், உங்களோட கேள்விகள் அத்தனையும் நியாயமானது. இதே இந்த கேள்விகளை நாங்களும் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். நான் இந்த எழுப்புறது இந்த வேகம் இன்னும் காணாது என்று நான் நினைக்கிறேன். என்ன சிக்க வேண்டாம், நீங்கள் தமிழர்கள் என்ன செய்யணும் செய்யணும் என்று கேட்டீங்களோ அதையெல்லாம் அரசுதான் செய்து கொண்டிருக்குது. மாவீரர் தினங்கள் இந்த கொண்டாட்டங்கள் வந்து மிக ஆடம்பரமாக நடக்கிறது. அந்த ஹோல் மட்டுமே கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு 1 கோடி வரும். பண்றதுக்கு மட்டுமே 1 கோடி வரும். ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்கும். அப்ப இது நீங்க சொன்னீங்க அங்க இருக்கிறவர்கள் தலைவற்ற வளர்ப்புல வந்தார்கள் போறாங்க. இது மாதிரி இங்க வந்தவர்களும் தலைவற்ற வளர்ப்பு தான். இங்கேயும் பெரும்பாலான அங்க உள்ள தளபதி பிச்சை எடுக்கிறார், இங்க உள்ள தளபதியும் தலைவற்ற வளர்ப்புல தான் வந்தவர். பிசினஸ்கள் எல்லாம் அவர் ஒரு ஹை ப்ரொஃபைல். சரி, இப்ப நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான். நீங்கள் புலமைந்த நாடுகள்ல உங்களுடைய கட்டமைப்பு, போராளி கட்டமைப்புகள் எதுக்காக கட்டமைப்பு நீங்கள் இந்த மாதிரி கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கிறீங்க? யாருக்காக உருவாக்கி இருக்கிறீங்களா? தமிழ் தேசியத்துக்காக உருவாக்கி இருக்கிறீங்களா? அல்லது எங்களுடைய தாய்மண்ணில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய நீங்க உருவாக்குறீங்கன்னா வெளிப்படையா நீங்க சொல்லணும். அதுக்காக லண்டன்ல தான் இருக்கு, எனக்கு அந்த வீடு இருக்குது, எனக்கு இந்த அலுவலகம் இருக்குது, எனக்கு இந்த மண்டபம் இருக்குது, நான் இத்தனை பாட்டி வைக்கலாம் போன் பண்ணி பார்த்துருப்பேன். அதுக்கான மரியாதை கூட உங்களால தர முடியல. சரிதானே? ஏன் அதை நீங்க போன் அட்டன் பண்ணினா நாங்கள் ஏதாவது கேட்டுருவோம். இதுதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை. நான் கேட்கறது உரிமையா தான் கேட்க எடுக்கிறேன். சரிதானே? என்னுடைய உரிமை ஒன்றுட்டா கிடக்கு. அப்ப நீ தான் தரணும் எனக்கு. நீ எந்த உரிமையை வச்சுக்கொண்டு இருந்தால் என்னது? அது என்னது? நிச்சயமாக அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அவர்கள் கட்டாயமாக என்னால் அவர்கள் இங்க
இங்க நல்ல வாழ்க்கைய வாழ்றது நீங்க சிந்தின ரத்தத்துல. நானும் என்னுடைய அஞ்சாவது வரைக்கும் தான் நான் படிச்சிருந்தேன். 5வது மேல படிக்க முடியல, சூழ்நிலைகள் அப்படி பள்ளிக்கூடத்துல படிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. சின்ன வயசுல 12 வயசை விட்டு வெளியேறி இந்த வன்னி பிரதேசத்துல இருந்து நான் அந்த வண்டிக்கு போனதுல தான் இன்றைக்கு எல்லாருமே நாங்க பாதுகாக்கப்பட்டோம். எல்லா விதத்திலையும் வண்டிக்கு போன பிறகு நாங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு டாப்ல இருந்தோம் எல்லாருமே. அப்ப நாங்கள் எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தை நாங்கள் மறக்க முடியாது. அர்ச்சனா எம்பி சொன்ன மாதிரி அந்த பிரதேசம் பேசுறாரு, இது பண்றாரு. இன்றைக்கு யாழ்ப்பாண மக்களுக்கும் கிளிநொச்சி மக்களுக்கும் ஏதோ ஒரு வன்முறையை தூண்டி விடுற மாதிரியான பேச்சுகள் எல்லாம் இருந்தால் யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல எப்படி நாங்கள் அந்த வன்னி மாவட்டத்துக்கு வாழ்ந்திருப்போம். என்ன எங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தது சொல்லுங்களேன். யுத்தம் இருந்த போலும் அன்றைக்கு தேங்காய் 25 ரூபாய்க்கு வாங்கினோம், 10 ரூபாய்க்கு வாங்கினோம், அரிசி 5 ரூபாய்க்கு வாங்கினோம், 20 ரூபாய்க்கு வாங்கினோம், 30 ரூபாய்க்கு வாங்கினோம். எல்லாமே அன்றைக்கு அந்த பொருளாதார ரீதியான வீதத்துல எல்லா வளர்ச்சியும் இருந்தது. அப்ப அங்க படிக்காதவன் அங்க எல்லாம் இதுல கட்டி வைக்கலாம். விவசாயம் செய்தவங்க படிக்காதவனா எல்லாம் படிச்சவங்க தானே அங்க வாங்க. கிளர்ச்சி மக்கள் நாங்கள் வாங்கி சாப்பிட இல்லையா? அதெல்லாம் மறந்துட்டாங்களா எல்லாரும்? நான் கேட்கிற கேள்விக்கு பாஸ் சொல்லுங்கன்னா, இப்ப கிளர்ச்சி மக்கள் நாங்க யாரும் வாங்கி சாப்பிட இதே விஷயத்த குற்றஞ்சாட்டுற அர்ஜுனா சொல்றார். என்னுடைய அப்பா விடுதலை பாதுகாப்பு படையில இருந்தவர், போலீஸ் இருந்தவர் சொல்லித்தான் நிச்சயம் எடுக்கிறார். சரி, அவர் இருந்தவர் எதை நோக்கி பயணிக்கணும்? உங்களோட கொள்கை என்ன? அந்த கொள்கையை மக்களுக்கு வெளிப்படையா சொல்லுங்க. உங்களோட கொள்கை தமிழ் மக்களுக்காக நீங்க நிக்கணும், தமிழ் மக்களுக்காக. எல்லாருமே பிரபாகரனை வச்சு வாக்கு ஜெயிக்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதான் பிரச்சனை. அது அது எல்லாருக்கும் அது இயல்பான ஒரு விடயமா மாறி போச்சுது. எல்லாருக்கும் ஒரு அடிப்படையா தலைவரை வச்சு அரசியல் பண்றதுன்றது அது எல்லாருக்குமே அடிப்படை விஷயமா மாறி போச்சுது. இயல்பாவே அவரை எல்லாருமே எடுத்துடுவினம், தலைவரை எடுத்துடுவினம். தலைவரை எடுக்கும்போது போராளிகளை மாவீரர்களை தளபதிகளை மறந்துகிறார்கள். இதுதான் உண்மை. நான் நியாயத்தின்படி தான் பேசுறேன். கருத்துக்களோடு நான் 100% உடன்படுறேன். இங்க இருக்கிற புலிகள் சார்ந்த அத்தனை பேருக்கும் இருக்குது. உங்களை போன்றவர்களுக்கும் விடுதலை புலிகள்ல இருந்து போராடி காயப்பட்டவர்களையும் மீள கட்டியமை எழுப்புற பொறுப்பு இங்க உள்ளவர்களுக்கு இருக்கு. நீங்கள் சிந்தின ரத்தத்துலதான் அவர்கள் இங்க சுகபோகமாக வாழ்கிறார். நானும் இந்த இடத்துக்கு வர வேண்டிய காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இதையும் இப்ப 30 வருஷம் தாண்டியும் இது நாங்கள் எல்லாரும் நீங்கள் உங்களுடைய இணையதளம் வரும்போதும் உங்களை பார்க்க வேண்டி கிடக்குது. இன்னொருத்தருடைய இணையதளம் வரும்போது அவையே பார்க்க வேண்டி கிடக்குது. இன்னொரு இணையதளம் வருது இவையே பார்க்க வேண்டி கிடக்குது. இவர்கள் எல்லாரையும் பேசுறதை பார்த்து போட்டு நாங்கள் கருத்து சொல்லாம போறதுக்கு நாங்கள் ஒன்றும் இது இல்லை. இப்ப நாங்க இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னால் வராம இவங்க ஏதோ உங்களுக்காக செய்யறாங்களானே இப்பயோ முடிச்சு விடுவாங்கன்னு நினைச்சுதான் நாங்கள் உங்களுக்காக செய்யல. உங்களை வச்சு வியாபாரம் தான் நடக்குது. அது 100க்கு 100 உண்மையான விடயம் தான். அது இங்க மட்டுமில்ல, இங்க இந்தியாலையும் அதை நடந்துட்டு இருக்குது. இப்ப நீங்கள் 1 மில்லியன் இப்ப நான் வெளிப்படையா சொல்லலாம். இப்ப எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, அது இலங்கை அரசாங்கமா இருந்தாலும் சரி, இந்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, இப்ப நீங்கள் எங்களுக்கு உதவி தர்றீங்கள், நாங்கள் அதை ஒருபோதும் நாங்கள் மறுக்கவில்லை. அதுக்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்க மாதாந்த உதவி தர்றீங்க, நிவாரண உதவிகள் தான் தர்றீங்க. இது எங்களுடைய வாழ்வாதாரம் அல்ல. சரியா? இது தாரத்தால எங்களுடைய வாழ்க்கை முறை இயந்திரம் என்று சொல்லி சொன்னால் அது ஒருபோதும் வியாதாரம். நான் கேட்பது என்ன, 30 வருஷத்துக்கான கேள்விதான் நான் இப்ப கேட்டுட்டு இருக்கிறோம். நீங்களே குடியுரிமை தராம வச்சிருக்கிறீங்கன்ற கேள்வியை நான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன் அதுக்கான பதிலை சொல்லுங்க, என்ன வெளிப்படையா சொல்லுங்க. உங்களை தர முடியாதுன்றால் இதை உங்களை நாங்கள் நாட்டுக்கு அனுப்ப போறோம், நாங்கள் உங்களுக்கு என்ன வசதிகளோ ஏதோ ஒரு வசதியில செஞ்சு தந்து நாங்கள் நாட்டுக்கு அனுப்ப போறோம்ன்ற ஒரு விடயத்தை நீங்க வெளிப்படையா சொன்னீங்கன்னா இந்த மக்கள் கொஞ்சம் ஏதோ ஒரு தெளிவாக இந்த மக்கள் இருப்பார்களே தவிர, இந்த மக்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும், ஆசை இருக்குது. எப்படி அங்க போலாம்னு நிறைய வாழ்க்கையை நீங்க நினைக்கிற மாதிரி இந்த மக்கள் வேற வழியிலாம தான் வாழ்க்கிறார்கள். நீங்க ஒரு தடவை நீங்க இந்தியாவுக்கு வந்து போய் இந்த முகாமுக்கு கால் வச்சு போனீங்களா என்றால் அடுத்த கட்ட உங்களுடைய மனசே மாறி போயிடும். உங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான உதவியை நீங்கள் இலங்கைக்கு போய் வாழ்றதாக இருந்தால் அதுக்கான உதவிகளை திட்டமிட்டு புலம்பெயர் சமூகம் செய்யும். அடுத்தது இந்திய அரசு இல்லைன்னா இந்திய அரசு உங்களுக்கு அந்த குடியுரிமையை தந்து நீங்கள் நிரந்தரமாக வாழ்றதுக்கான அந்த உரிமையை தரணும். அப்படித்தானே? ஆமா, அதான் என்னுடைய கோரிக்கை. ஒன்றில் அங்க வாழ்றதுக்கான முறையை ஏற்படுத்தணும். ஒன்று இந்திய அரசாங்கம் அதுக்கான வழிமுறையை செய்யணும். இல்லை இங்க குடியுரிமை தரவில்லைன்னு சொல்லிச்சுல நாங்கள் உங்களை இலங்கைக்கு குடியுரிமை குடியேற்றுறதுக்கான சகல வசதியை நாங்கள் தர்றோம். வீடு தந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு தந்து ஒரு வருஷம் 2 வருஷம் சொந்த காலம் உழைக்கும் வரைக்கும் எங்களுடைய உதவி உங்களுக்கு இருக்குமென்ற ஒரு நம்பிக்கையை தந்தா போதும். அப்ப நாங்கள் எங்களுக்கு ஒரு உதவி இருக்கு, நாங்கள் அன்றாடம் வேலைக்கு போய் அதை வச்சு கொஞ்சம் நாங்கள் டெவலப் பண்ணி வரலாம். இப்ப ஒன்றுமே இல்லை. இப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மக்களுக்கும் இப்ப இருக்கிற மக்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல் இலங்கை அரசாங்கத்துக்கு நான் அதை முதல் புரிஞ்சு கொள்ளணும். இலங்கை அரசாங்க அதிகாரிகள் இந்த வீடியோ பார்த்தா ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும்.
இன்றைக்கு இந்த மக்களை நீங்கள் இளைஞர்களாக நீங்கள் நினைச்சிருந்தால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த மட்டுமே இந்த மக்களை அங்கால வந்து நீங்கள் எடுத்துட்டு போகணும். நான் ஏன் சொல்றேன்னு சொல்லி சொன்னால், இந்த அகதி முகாமிலேயே இன்றைக்கு ஆசைப்பட்ட அவ்வளவு அளவுக்கு அவன் வீடு கட்டி என்ன வேலை தெரியாது, எங்கடையாவுக்கு என்ன வேலை தெரியாது, எல்லா வேலையும் செய்யும். சரிதானே? அந்த அளவுக்கு எங்கடையாக வளர்ந்துருக்கிறாங்க. கல்வியாலும் சரி, வேலை வாய்ப்பாலும் சரி. இன்றைக்கு வெளியில இருக்க இந்தியன்ஸ் வெளியில இருக்கிறார்கள் வந்து நம்ம கிட்ட தான் வேலை தேடி வர்றாங்க. சரியா? அந்த இடத்துக்கு கட்டித்தன நம்மள்ட்ட இருக்கு. அப்ப இந்த முகாம கட்டை ஒரு சிங்கப்பூர் மாதிரி குட்டி சிங்கப்பூர் மாதிரி ஆக்கின எங்களுக்கு ஏன் இலங்கை தேசத்துல வந்து நாங்கள் குடியேற்றினீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த நாடு எவ்வளவு செழிப்பாங்க, இந்த மக்கள் கொண்டு வருவாங்களோ இல்லையா? யோசிச்சு பாருங்க. யாழ்ப்பாண ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் மீள குடியேற்றுவது தொடர்பாக பல்வேறு உரையாடல்களையும் நடத்தி இருக்கிறார். அவர் உங்களுடைய இந்த கருத்துக்களை கேட்பார் என்று நான் நம்புறேன். மாணவர்களுக்கான உதவிகளை வழங்குறது. அடுத்தது புலம்பெயர்ந்த சமூகம் வந்து அவ்வாறு வருவதற்கான ஒரு தொகை அவர்களுக்கு கையளிக்க தயாராக இருக்கிறார். வாய்ச்சவடல் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. தமிழ் மண் அழியுது, சிங்களம் குடியேற்றாங்க, அதாவது அங்க இருக்கிறதுக்கு மண்ணில் இருக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை என்றால் சிங்கள மக்களை வந்து குடியேற்றுறதுல எந்த தவறும் கிடையாது. ஒன்றில் உங்களுடைய மக்களை கொண்டே குடியேற்று, அதுக்கான வளங்களை அவர்களுக்கு வழங்குங்க. இல்லை என்றால் அந்த மண் இல்லாமல் போகும். அது தவிர்க்கலாம். இல்ல இதான் சொல்றேன் நான், எங்களுடைய திறமையாளர்களை, சிறந்த கல்வியாளர்களை, அதி உச்சத்துல வந்து யோசிக்கக்கூடிய தன்மை கொண்ட தமிழர்களை நாங்களே அழிச்சு கொண்டுதான் போறோம். சரியா? நீங்கள் காலம் தள்ள 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 தள்ளி தள்ளி போய்கொண்டே இருக்குமே இருந்தால் எங்கட வாழ்க்கை முறை ஒரு கேவலமான ஒரு எப்படி ஒரு இந்த நாடும் இல்லாமல், இந்தியா நாடும் இல்லாமல், இலங்கை நாடும் இல்லாமல், எந்த நாடும் இல்லாமல் நீங்கள் ஒரு சும்மா ஏதோ ஒரு நாட்டுல வாழ்ற தன்மையை ஏற்படும் வழியே உங்களுக்கு நாடு இல்லை. நாடு இல்லாட்டிக்கும் அந்த மண்ணுல ஒரு அங்கீகாரத்தோட வாழ்றதுக்கான தன்மையை கூட உங்களால் உருவாக்க முடியலை என்றால் அப்ப என்ன கட்டமைப்பு நீங்கள் எல்லாம் நீண்ட உரையாடலை தந்திருக்கிறீர்கள் பிரதீபன். இதுல ஒன்று, நாங்கள் யாரையும் வற்புறுத்தி அங்க இது இங்க இலங்கைக்கு போவோம் அல்லது இந்தியாவில் இருக்குன்னு சொல்லல. யார் யாருக்கெல்லாம் போக விரும்புமோ அவர்கள் போகலாம். யார் யாரெல்லாம் இந்தியாவில் ஆசைப்படலாம் இருக்கலாம். ஆனால் அவருக்கு அந்தந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்றதான் இந்த கோரிக்கை. ஆமா, அதுதான் என்னுடைய கோரிக்கை. இந்த மக்கள் ஒன்று குடியுரிமை இல்லையா அந்த மண்ணுக்கு போகணும்னு நீங்க இந்த இந்திய அரசு கூட நினைச்சா கூட எங்களுக்கான வாழ்வாதார முறையை நீங்க சொல்லுங்க. வெளிப்படையா சொன்னாதான் இந்த மக்கள் போறதுக்கு தயங்குவார்களுக்கு தயாராக இருப்பார்களை தவிர, ஏனென்று சொல்லி சொன்னால் முகாமன்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நெருங்கி இருக்கும்போது பல பிரச்சனைகள் வரலாம். ஒரு முகாமண்டும் போது நெருங்கி மக்கள் கூட்டமா இருக்கும் போது பல பிரச்சனைகள் வரலாம். எல்லா பிரச்சனையும் வரும். அப்படி பிரச்சனைகள் வரும்போது வெளிமட்டத்துல வந்து இந்த முகாம்ல இருக்கிற மக்களா இப்படி அப்படி இப்படின்னு வெளியில பேசும்போது எங்களுக்கு ஒரு கவலையா அளிக்குது. ஆனா எங்களுடைய மக்கள்கிட்ட நல்ல திறமைகள் இருக்கு. அப்ப அந்த திறமைகள் எல்லாம் மக்களுடைய தேவையில்லாத சொற்களை வெளியே சொல்லும் போது அதை நாங்க இழந்து விடுறோமோ என்ற ஒரு கவலை எங்களுக்கு வருது. புரியுதா? ஒரு சில செய்யற தவறுதான், எல்லாரும் அதை செய்ய போறது இல்லை. சமூகம் சார்ந்த பிரச்சனை தானே. நீண்ட உரையாடலை தந்திருக்கிறீங்க பிரதீபன். நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். நீங்கள் சொன்ன தகவல்களை நான் வேறு சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட இந்த கேள்வியை நான் எழுப்புவோம். நாங்கள் தொடர்ந்து உரையாடுவோம். நன்றி 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 நன்றி.